அதாவது பொதுவாக எல்லாருமே ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது இணைத்து கேட்கக்கூடிய கேள்வி. நான் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம், எந்த கலர் யூஸ் பண்ணலாம், எனக்கு என்னுடைய பேர் பொருத்தமான பேராக இருக்குதா? அது எண் கணிதத்தை பற்றி அவங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரகசிய உண்மை சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நமக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடியது, எனக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்ன நம்பர்ஸ் நான் யூஸ் பண்ணலாம், என்னோடய ஃபோன் ஆனாலும் சரி, என்னுடைய கார் ஆனாலும் சரி, அந்த கூட்டுத்தொகை அப்படிங்கிறது எனக்கு என்ன வந்தால் எனக்கு என்னுடைய வண்டியோ என்னுடைய வாழ்க்கையோ நான் மேம்பட செய்யும் அப்படிங்கிற கேள்வி தான் முதன்மையான கேள்வியாக அவங்க வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் நம்ம எண் கணிதம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பேர் பொருத்தம் நம்ம அன்றைக்கு திருமணத்திற்கு பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாதகங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே பேர்களை தான் நிறைய பொருத்தமாக சொல்லுவாங்க. சில பேர்களோட ஒத்து போயிரும்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிந்த பேர் ராமன் சீதா, அதுக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அந்த இரு பேர்களும் இணைந்தாலே அங்கே திருமணத்திற்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு ஜாதகம் யாருமே பார்த்தது கிடையாது. இன்றளவில் தான் ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய பார்க்கப்படுகிறது. பார்த்தவங்க இருப்பாங்க. அந்த இரண்டு பேர்களும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், அது சேர்ப்பாங்க. அதே மாதிரி முருகன் தெய்வானை, முருகன் வள்ளி அப்படிங்கிறத பேர்கள் எல்லாம் பார்த்தாலே அங்கே இணைச்சிருவாங்க. வேறு எந்த பொருத்தமும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில் பேர் பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. திருமணத்திற்கு பார்க்கும்போது ஜாதகம் பார்ப்பாங்க, ப்ளஸ் பேர்கள், இவங்களோட 2 பேருடைய பேர்கள் எந்த மாதிரி இருக்குது. உதாரணமாக 2 பேரோட பேர்களும் ஷஷ்டாஷ்டகமாக இருந்தது அப்படின்னா அந்த பேர்கள் வச்சு அந்த அவங்க வாழ்க்கையில் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும், அவங்களுடைய திருமண உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது குறிக்கும். இப்போ புதியதாக ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு பேர் வைக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதாவது இன்றைக்கி பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இன்றைய பஞ்சாங்கப்படி அந்த எழுத்துக்களை நாங்கள் கொடுப்போம். அதில் வச்சு அவங்களுடைய பேர்கள் அப்படிங்கிறது நீங்களே நிர்மாணம் பண்ணுங்கள், நிர்ணயித்து தாங்க, அதுக்கப்புறம் அது பொருந்துதா இல்லையா நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ நிறைய நண்பர்களுக்கு பேர் ரொம்ப அருமையாக பிறந்திருக்கும். உதாரணம் சொல்லப்போனால் சில பேர்கள் சில லக்னங்களை குறிகாட்டும். அப்போ அந்த பேர்கள் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா இன்றளவில் பிறக்கக்கூடிய லக்னத்திற்கு இந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த பேர் அந்த குழந்தைக்கு ஒரு அழுத்தமாகவும் அவங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அந்த பெயர்களுக்கு இருக்குது. என்னங்க பேருக்கெல்லாம் லக்னம் இருக்குதா? கண்டிப்பாக பேருக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பேருக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது சொல்லப்படுவோம். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெங்கநாதன் அப்படிங்கிற பேர். அந்த ரெங்கநாதன் அப்படிங்கிற பேருக்கு நம்ம என்ன லக்னமாக வரும் அப்படின்னா, அதாவது என்ன ராசியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியாக வரும். அப்போ அந்த தனுசு ராசி வரும்போது நமக்கு அவருடைய லக்னம், உதாரணமாக அந்த ஜாதகருக்கு தற்போது ஒரு ரிஷப லக்னமாக இருந்தார்னா இந்த 10 வருட காலம் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அவரை அடுத்த ஒரு கட்டத்துக்கு நடக்க விடாமல், கடத்தி செல்ல விடாமல் அவங்களுடைய பேர்களே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த பேரில் ஒரு பிரச்சனைகள் இருக்குதானா இருக்குது. அவருக்கு முன்னும் பின்னும் சில பேர்களை போட்டு, அதாவது அப்பா பேரோ தாத்தா பேரோ இல்லைனா அவர்கள் ஜாதக அமைப்பின்படி எந்த ஒரு பேர் முன்பின் சேர்க்கலாம், எந்த கிரக சூழ்நிலை அவருக்கு வரணுமோ அதை அமைத்து அவருடைய பேர் அப்படிங்கிறது மாற்றி கொடுக்கப்படும். இது எல்லாராலையும் முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைய என்னுடைய அக்ஷய லக்னம் என்னது அப்படிங்கிறத தெரிந்துக்கணும். என்னுடைய பேர் என்ன லக்னமாக வருது, என்ன ராசியாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு வாழலாம். இப்போ மூர்த்தி அப்படிங்கிற பேர், அந்த பேர் கன்னி ராசியாக வரும். அது நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இப்போ அதே ஒரு ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த மூர்த்தி அப்படிங்கிற பேர் மிக சிறப்பான பேர். பேரும் புகழும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும், தெய்வீக ஒரு சக்தியும் அந்த பேருக்கு இருக்குதா, அந்த பேரால் மற்றவர்கள் பலன் அடைவாங்களான்னா கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது உணவு விடுதி. இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா A to Bன்னு இருக்கும். அந்த பேரோட எழுத்து சிம்மராசி. அதான் அந்த சிம்ம ராசிக்குண்டான பிரதிபலிப்பு அந்த A to B ஹோட்டலுக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது.
அந்த பேரோட தன்மை, அந்த A to B அந்த பேரோட தன்மையே அந்த பிரதிபலிப்பு தான். ஒரு தனிப்பட்ட முறையில் திகழக்கூடிய ஒரு தன்மை அந்த ஹோட்டலுக்கு இருக்குதானா இருக்குது. இது கௌரி சங்கர் அப்படிங்கிற பேர். இது வந்து உங்களுக்கு தனுசு ராசியாக வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஆனால் பக்குவப்பட்டவங்க ரொம்ப ஒரு இதாக இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு. அதுவும் சிறந்ததாக இருக்குமானா நல்லாயிருக்கும். நீங்கள் பாலாஜி வைக்கிறதோ இல்லைனா வேறு பெயர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ஸோ எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி பிரதிபலிப்பை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இது உதாரணமாக நம்ம லக்னம் இன்றைய என்னுடைய ஏஎல்பி லக்னம், வளர்ந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னுடைய பேர் இன்றைக்கி எனக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். சில லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள பேரில் ஏதாட்டி ஒரு எழுத்தை சேர்த்துருப்பாங்க, இல்லைனா ஒரு அடைமொழி அப்படிங்கிறது சேர்த்துருப்பாங்க. அந்த சேர்க்கும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே ஒரு பேர் அப்படிங்கிறது நம்ம லக்னத்திற்கு இவங்க வளர வளர குறைந்தது இத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பேரோட தன்மைகள் நல்லா இருக்கிறபடி வச்சு கொடுக்கணும். நிறைய நண்பர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பேரை வந்து நம்முடைய ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நிறுவனம் இந்த காலகட்டத்தில் தொடங்கும்போது இந்த பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த லலிதா ஜுவல்லரி, நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது, அதோட பெயர்கள் எல்லாம் பாருங்கள், அவங்க லக்னத்துக்கு அது வருமானம் தரக்கூடிய இல்லைனா நல்ல ஒரு பிரதிபலிப்பை தரக்கூடிய நல்ல ஒரு பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு பேராக அந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கும். அதனால தான் இன்றளவிலும் அவங்கள முதன்மையாக திகழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நல்ல ஒரு கடைகள், நல்ல ஒரு நிறுவனங்கள் அது இயங்கிக் கொண்டே இருக்குதான்னா இயங்கிக் கொண்டே இருக்கும். அக்ஷய லக்ன பദ്ധதியில் பெயர் பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றளவிலும் பெயர் பொருத்தம் மற்றும் இல்லாமல் எண் கணிதப்படி இந்த பேர் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு வைக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது அதிகம். இதனால் என் வாழ்க்கையில் மாற்றம் வருமானா கண்டிப்பாக வரும். சிலர் வந்து கூப்பிடுற பேர் வந்து ரெண்டாக கூப்பிடுவாங்க. இப்போ எப்படி அப்படின்னா மீனாட்சி அப்படின்னா மீனுன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பேரை பிரித்து கூப்பிடுவது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. சிலருக்கு அது யோகத்தை கொடுக்கும். எப்போதுமே பேரை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு, உச்சாடனம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதோட பிரதிபலிப்பு, அதோட வேவிங் தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்னுடைய லக்னத்திற்கு அது நல்லா இருந்ததுன்னா சரி, இல்லைனா கண்டிப்பாக அது மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சாய்ராம் அப்படிங்கிற பேரை சாய் தனியாகவும் ராம் தனியாகவும் சிலர் வந்து கூப்பிடுற பழக்கங்கள் இருக்கும். சேர்த்து கூப்பிடும்போது ஒரு பிரதிபலிப்பும், தனித்தனியாக கூப்பிடும்போது அது ஒரு பாதி முழுமை அடையாத ஒரு பேராகத்தான் அந்த ஜாதகர் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்னா, நாங்கள் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. உங்களுடைய லக்னம் அனுசரித்து தான் உங்களுடைய கலர் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒருத்தங்க மேஷ லக்னமாக இருந்தது, மேஷ லக்னத்துக்கு வந்து நான் வந்து மெரூன் கலர் போடலாம், ரெட் கலர் போடலாம், எனக்கு நல்லா இருக்குமா, என்னுடைய லக்ன அதிபதியோட கலர் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ப்ரமோஷனுக்காக அந்த ரெட் ஷர்ட் அப்படிங்கிறத போட்டு போய் பேசுங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வித் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா அந்த கிரகம் உங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த கலரோட தன்மை அப்படிங்கிறது அப்படி. மேஷ லக்னக்காரங்களுக்கு மெரூன் கலர், ரெட் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சரி, நான் ப்ளூ கலர் போடலாமா, வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், அது எனக்கு சரியாக இருக்குமா, சிலர் வந்து இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணலாமா அப்படிம்பாங்க. இதையும் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது அவங்க ஏதாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு வாயடைத்து போகக்கூடிய ஒரு தன்மையும், இல்லைன்னா அந்த நேரத்தில் மைண்டு வந்து ஸ்ட்ரக் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறேன், நான் எந்த கலர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பொதுவாக உங்களுடைய ஜாதகம் நான் பார்க்கலை, நான் இதே மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ இந்த மேஷ லக்னங்க காம்படிட்டிவ் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே பரீட்சை அப்படிங்கிறது போகும்போது பச்சை கலர் நல்லாயிருக்கும்பாங்க. இவங்க அந்த பச்சை கலர் யூஸ் பண்ணும்போது படித்ததை கூட மறந்து போகக்கூடிய ஒரு தன்மை, இல்லைன்னா இந்த டிக் பண்ணும்போது மாற்றி எழுதக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தைகளுக்கு, இல்லைனா அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமானா மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக போகக்கூடியவங்களுக்கு அந்த தன்மை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். நான் வந்து மெரூன் லைட் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன்,
எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நல்லாயிருக்கும். லைட் ஆரஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து நீங்கள் போகலாம். நான் வந்து இது என்னுடைய திருமணத்திற்காகவோ இல்லைனா எனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு செயல் செய்ய போகிறேன், அதுக்கு இந்த கலர்ஸ் நான் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குமானா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். எனக்கு இந்த ஒயிட் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர் நல்லாயிருக்கும். மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒயிட் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கலராக இருக்கும். இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒயிட் கலர் போட்டு போனால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அம்மாட்டேருந்து கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போனாலும் இவங்களுக்கு ஒரு வேலையில் லாபம். நான் இது கொடுக்கறது எக்ஸ்ட்ரா. இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறது, இன்டர்வியூக்கு போகும்போது லைட் ஒயிட் யூஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அதில் ஒரு லாபத்தை கொடுக்கும். இவங்க நினைத்தது அப்படிங்கிறது அங்கே நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அது அங்கே ஒரு செயல்படும். அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அவங்களுடைய கிரகம் சொல்லக்கூடியது நன்றாக இருந்தால், சந்திரன் அதிபதி நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த ஒயிட் அப்படிங்கிறது இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இது இவங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அவங்க அதை யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாமா, அந்த மஞ்சள் கலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா மஞ்சள் கலர் யூஸ் பண்ணும்போது எதையாட்டி மறந்து வச்சுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸ்க்கே போகிறேன், இன்டர்வியூக்கே போகிறேன், இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறேன், எதுக்கோ நான் போகிறேன், இல்லைனா ஒரு பெண் பார்க்குறதுக்கே போகிறோம், திருமண நிகழ்வுகளுக்காக போகிறேன் நான். அப்போது எதையாட்டி மறந்துட்டு வச்சுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பாக்கியம் எனக்கு ஒரு இழப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். என்னோடய பிரச்சனையை நானே தேடிக்கிறேன் அப்படிங்கிறது இந்த எல்லோ கலர் அந்த கிரகத்திற்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த பிங்க் கலர் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை இவங்க போடலாமான்னா போடலாம். வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இவங்களுக்கு அந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது பாக்கியமாக இருக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிலர் வந்து இந்த ஒன்று போல் கலர்ஸ் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பிங்க் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியாக வரும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறத சில ஜாதகங்கள் அமைப்பின்படி அவங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும். சரி, இந்த பச்சை கலர் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது யாருக்கு லாபமாக அமையும்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது யோகமாக அமையும். அவங்களுடைய நினைத்த செயல்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, தன் தந்தை மூலமாக லாபம், தன் காதல் வெற்றி பெறக்கூடியது, இதுக்கெல்லாம் இந்த மீன லக்னக்காரங்க இந்த பச்சை கலர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். லைட் கலர் அந்த பெண் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. நினைத்த பெண்ணை மனம் முடிப்பதற்கு மீன லக்னம், அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரம் போயின்னு இருக்குது, திருமணத்திற்கு உண்டான காலமாக, அப்போ புடவை கட்டிக்கிறது, பெண் பார்க்கும் படலம் நடக்கும்போது இந்த பச்சை கலர் புடவை லைட் க்ரீன், ரொம்ப டார்க் வேண்டாம், லைட் க்ரீன் கலர் கட்டிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் மேடம் இந்த கலரில் புடவை கட்டினா தான் கல்யாணமானா தடைகளின்றி நிறைவேறக்கூடிய தன்மை அந்த பச்சை கலருக்கு. நம்ம இதுமாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தி, பிரபஞ்ச சக்தி, ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த கலருக்கு இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஒரே முறையில் திடீர் திருமணத்தை அமைத்து கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருந்து ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 1, 2, 4ஆம் பாதம் யாருக்கு போகுதோ இவங்களுக்கு தற்போது மனதுக்கு பிடித்த திருமணமோ இல்லைனா திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்களோ நீங்கள் இந்த கலர்ஸ் அப்படிங்கிறது கட்டிக்கலாம். எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அந்த புத பகவான் உங்கள் ஜாதகத்தில் சில இடங்களில் அமராத போது நீங்கள் கட்டிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இது மீன லக்னக்காரங்களுக்கு மாத்திரம் கிடையாது. சில லக்னங்கள் போகும்போது அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நான் வந்து இந்த பிஹெச்டி பண்ணுறேன். அந்த பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு அது இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கடக லக்னம் போகும்போது இவங்க என்ன பண்ணணும், க்ரீன் இங்கு வச்சு எழுதுறது. இப்போ வீட்டில் எழுதி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த க்ரீன் பென் வச்சு எழுதி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிஹெச்டியோட படிப்பு சம்மந்தப்பட்டது, அதற்குண்டான முயற்சி சம்மந்தப்பட்டது. இப்போ நான் பேனா எழுதும்போது ஒரு பேனாவை வந்து நடுவில் வச்சுட்டு புக் மூடி வச்சுட்டு போவேன். அந்த பென் முதற்கொண்டு நீங்கள் க்ரீனில் வைங்க,
உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ கலர்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை தடையில்லாமல் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியும். இன்று எனக்கு அக்ஷய லக்னம் எனக்கு எந்த இடத்துல இருக்குது, நான் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த பென் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது தான் நிர்ணயிக்கும். கிரகங்கள் நல்லா இல்லை, நான் க்ரீன் கலர் உடுத்தினாலும் க்ரீன் பென் யூஸ்னாலும் எனக்கு யூஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ கிரகங்கள் அனுசரித்து அவருடைய ஜாதக அமைப்பின் படி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்.